ரைட். குடியுரிமை எந்த பார்ட்டில் குடியுரிமை பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்த்தோம். பார்ட் 2. ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும்? 5 to 11. வெரி குட். முதல் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் எத்தனை தடவை நடந்திருக்கு? 8 தடவை. எல்லாமே கொஸ்டின். ஓகேவா? ரைட். எத்தனை முறையில் ஒருத்தர் நம்ம சிட்டிசன்ஷிப்பை பெற முடியும்னு பார்த்தோம்? 5 முறை. எத்தனை முறையில் நம்ம சிட்டிசன்ஷிப் இழக்கலாம்? 3 முறை. வெரி குட். இந்தியாவில் பின்பற்றக்கூடியது ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இங்கிலீஷில். இரட்டை குடியுரிமை இருக்கா சார்? இருக்குது. ஃபெடரல் கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யூஎஸ்ஏலாம் 2 குடியுரிமை. யூஎஸ்ஏ அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு அர்த்தம். யூஎஸ்ஏனா மொத்தம் 50 ஸ்டேட் இருக்குது. ஸ்டேட் மீன்ஸ் நாடுன்னு அர்த்தம், மாநிலம் கிடையாது. ஸ்டேட்னா நாடு. சரியா? நாடு. அப்போ நம்மளும் எப்படி சொல்லணுங்க? மாநிலம்னு சொல்லி வச்சுருக்கானுங்க. நாடுனாக்க தனியாக போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே தப்பான வார்த்தையை பயன்படுத்துகிறானுங்க. மாநிலன்ட்டு 50 நாடுகளின் கூட்டமைப்பு. ஒன்றிய அரசாங்கம் ஒன்று இருக்கும், கவர்மெண்ட் ஒன்று இருக்கும். கவர்மெண்ட்னா ஸ்டேட்டு. ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து சென்ட்ரலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும், அதான் யூனியன் கவர்மெண்ட். அந்த யூனியன் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வெளியுறவு, இராணுவம், தகவல் தொடர்பு அது மட்டும் அவன் கண்ட்ரோலில் வச்சுருப்பான். சரியா? மற்ற எல்லா வேலையும் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கும். அதான் செட்டப்பு. நம்ம ஊரில் போட்டு குழப்பி வச்சு பவரெல்லாம் ஒரு குரூப் அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்ணி வச்சுருக்காங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், யூனியன் கவர்மெண்ட் தான் சொல்லணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லவே கூடாது. நம்ம கான்ஸ்டியூஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல்ன்ற வார்த்தையே 72 தான் வருது. முதல்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிப்பாங்க, அப்போ தான் அந்த வார்த்தையே உள்ளே வருது. யூனியன் தான் சரியான வார்த்தை. சரி. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு சிட்டிசன், யூஎஸ்ஏவில் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். நீ எந்த ஸ்டேட்டில் இருக்கியோ, 50 ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அங்கே ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். அது டியூயல் சிட்டிசன்ஷிப். எங்கே? யூஎஸ்ஏவில். சுவிட்சர்லாந்துலேயும் அதே மாதிரி தான் போட்டுருக்கு. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9. ஏன் சார் அந்த நாளை யூஸ் பண்ணுறாங்கன்னா, காந்தி வந்து ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம். சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுவார். அங்கே இந்தியர்களுக்கு நிறையா பிரச்சனை வரும், அதுக்கு எதிராக அங்கே போராடி ஜெயிப்பார். ஜெயிச்சதுக்கப்புறம் யார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்குல்ல அவனுக்கு எதிராக ஜெயிப்பார். அப்புறம் நான் சரி வாங்க இந்தியாவிலையும் நமக்காக போராடுங்க, இந்தியாவை கூப்பிடுவாங்க, வருவார். அப்படி இந்தியாவுக்கு வந்த நாள் தான் அது ஜனவரி 9. எந்த வருஷம் வராரு? 1915. எங்கேருந்து வராரு? தென்னாப்பிரிக்காவில். இதோட வரலாறுலாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம் விஷயத்தெல்லாம். ரைட். இன்னும் கொஞ்சம் 2-3 விஷயம் இருக்குது, அதை நான் விட்டுட்டேன். கொஸ்டினில் கேட்டுறேன், டெஸ்ட் வைக்கிறவங்கள அதில் போட்டுருவேன், படிச்சுக்கோங்க. அதேமாதிரி எந்தெந்த 8th இருக்குது சிட்டிசன்ஷிப், எந்த புக்கு எடுத்து படிக்கணும்னு இருக்கும். அதுமாதிரி டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார்னாக்கா அந்த புக்கு வச்சு நடத்தியிருப்பேன். அதோட விஷயம் எதில் இருக்கும்? யூடியூப்பில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணிக்கிறேன்? ரைட். எல்லாருமே தான் எனக்கு இதே போதும் சார், இதே போதும் குரூப் 4 இந்த லெவலுக்கெலாம். டீட்டெயில்டாக வேணால் அதில் நடத்தியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இது டெமோக்ரஸி 6th term 3 Unit 1, மீடியா அண்ட் டெமோக்ரஸி 7th term 2 Unit 2. 2 லெசனுங்கிறது இருக்குது. மக்களால் மக்களுக்காக, அதாவது மக்களாட்சி. டெமோக்ரஸினா என்னது? மக்களாட்சி. அப்புறம் ஊடகம் அண்டு டெமோக்ரஸி அப்படின்ற 2 யூனிட்ஸு. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் அது மக்களாட்சி அப்படின்னு சொன்னவர் யார்? ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி. மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். கிரீக் இருக்குல்ல,
இங்கே வரும் கிரேக்க ரோமனு. இதெல்லாம் ஃபேக்டில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு வந்தீங்கள, படிக்காமல் வரக்கூடாது. கொஸ்டினை படித்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது ரிவிஷன் ஆகும். அடுத்தது நேரடி மக்களாட்சி. நேரடி மக்களாட்சினா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பிரதிநிதிகள் அனுப்புகிறோம், எம்பி எம்எல்ஏஸ். நமக்கு தேவையான சட்டத்திட்டத்தை அவங்க உருவாக்குவாங்க. அவங்க ஓட்டு போட்டு பெரும்பான்மையான எம்பி ஓட்டு போட்டாங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்ட மாதிரி அர்த்தம், நிறைவேறிடுது. அந்த மாதிரி சுவிட்சர்லாந்தில் பார்த்திங்கன்னா எந்த சட்டம்னாலும் பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்க. இது சட்டங்க அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுவான். மக்கள் எல்லாம் படித்து பார்த்துட்டு ஆதரிக்கிறேன், ஆதரவு இல்லை, எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், ஆன்லைனில் ஓட்டு போடுவான். சரியா? அது சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அதுக்கு வந்து ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பொது வாக்கெடுப்பு. டைரெக்டாக ஒவ்வொரு சட்டத்திட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க, மக்களே ஓட்டு போடுவாங்க. ரெஃபரண்டம் இங்கிலீஷில். நேரடியாக மக்களே. ரைட், சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி நம்மளுது. பிரதிநிதிகளை நம்ம அனுப்புவோம், நம்ம சார்பில் அவன் ஓட்டு போடுவான். அதே மாநிலத்துக்கு சட்டத்தை உருவாக்குறது எது, சட்டப்பேரவை. அதில் பெரும்பான்மையான எம்எல்ஏ ஓட்டு போட்டானா அந்த சட்டம் நிறைவேறும், நடைமுறைக்கு வரும். அந்த மாதிரி இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்காலாம். நாடாளுமன்ற மக்களாட்சி. மக்களாட்சியில் 2 இருக்குங்க, இதை புரிஞ்சுக்கங்க எல்லோரும். நாடாளுமன்ற அல்லது பாராளுமன்ற முறையிலான மக்களாட்சி, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம இந்தியாலாம் ஃபாலோ பண்ணுது. இன்னொன்று பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அமெரிக்கா. இது 2ஐயும் போட்டு தான் குழப்பிட்டு தர்றானுங்க இந்த கூமுட்டை பயிலுக எல்லாம். அமெரிக்காவை நம்மளையும் போட்டு குழப்பிட்டு இருக்கானுங்க. ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம், முறையிலான அரசாங்கம். இது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம், பாராளுமன்ற முறையிலான அரசாங்கம். இங்கே நாட்டோட இங்கே ஒரு டம்மி பீஸ் இருக்கும், ஒரு ஒரிஜினல் பீஸ் இருக்கும். எங்கே, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில். பிரசிடென்ட் அவர் பேரில் தான் எல்லாமே நடக்கும், எல்லாமே வரும். ஆனால் அது டம்மி பீஸு. யார் சொல்கிறதுபடி அவர் நடக்கணும், பிரதம மந்திரி தலைமையிலான அமைச்சரவை. ரியல் பீஸ் இது தான். புரிஞ்சுதா? இங்கே அப்படி கிடையாது, ஒரே பீஸு தான், டம்மி பீஸ் கிடையாது. ஒரே பீஸ் தான், பிரசிடென்ட் மட்டும் தான் இருக்கும். இங்கே தான் பிரசிடெண்ட்டுக்கு எல்லாம் பவர் இருக்குது. அதே மாதிரி மாநிலத்தில் ஆளுநர் இருந்தால் ஆளுநருக்கு எல்லா பவரும். புரியுதா? வேணுனே மக்கள் அதெல்லாம் வச்சு குழப்புறது, அப்படியே உருட்டு. இங்கே ஒருத்தன் கூவிட்டு திராம பாருங்க. இன்றைக்கி கூட துணை குடியரசுத் தலைவர் அங்கே போயிட்டு அப்படியே பயங்கர வீர தீரமாக செயல்படுறார் ஆளுநர் அப்படின்னு பேட்டி கொடுக்குறான். சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறான் ஆளுநர். யார் சொல்கிறதுபடி தான் இங்கே நடக்கணும் ஆளுநர் மாநிலத்தில்? சீஃப் மினிஸ்டர். அவரை மீறி எதுவுமே செயல்படக்கூடாது. சரியா? சரி, இந்த ரியல் பீஸ் இருக்குல்ல, இங்கே அதேமாதிரி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் அது குடியரசுத் தலைவர். டைரெக்டாக எலெக்ஷன் நடக்கும், டைரெக்டாக மக்கள் ஓட்டு போடுவாங்க, டைரெக்டாக பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, எம்பி, அதுக்கு தனியாக எலெக்ஷன் நடக்கும், அவங்க தனியாக வருவாங்க. இந்த பிரசிடெண்ட் தான் எக்ஸிக்யூட்டிவில் ஹெட்டு, செயல்படுத்தும் துறை. இவருக்கு என்ன தேவையோ அதை சட்டமாக மாற்றி சரி மசோதாவை ரெடி பண்ணி இங்கே அனுப்பி வைப்பார். யார்? குடியரசுத் தலைவர். அங்கே ஹவுஸில் பாஸ் ஆகி வந்தோன்னே அதை செயல்படுத்துவார். புரிஞ்சுதா? வந்தோன்னே அவர் கையில் போட்டு செயல்படுத்துவார். இவருக்கு தனியாக எலெக்ஷனு, இவங்களுக்கு தனியாக எலெக்ஷன். அதே நம்ம ஊரில் பார்லிமெண்ட் இருக்கா, சட்டம் இயற்றும் துறை. பிரைம் மினிஸ்டருக்கு எலெக்ஷன் இருக்கா? ரியல் பீஸ் யார்? பிரைம் மினிஸ்டர். இவரை விட்டுருங்க, இது டம்மி பீஸு. ரியல் பீஸ் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டருக்கு எலெக்ஷன் நடக்குமா இந்தியாவில்? நடக்குமா? நடக்காது. பிரைம் மினிஸ்டருக்குலாம் எலெக்ஷன்லாம் கிடையாது. இங்கே ரியல் பீஸ் பிரசிடெண்ட்டு, அங்கே தனியாக எலெக்ஷன் நடக்கும்.
நடந்துச்சா இப்போது டிசம்பர் மாதம் நடந்துச்சா அமெரிக்காவில் யூஎஸ்ஏ. இங்கே பிரசிடெண்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் ரியல் பீஸ், பிரசிடெண்ட் விட்டுருங்க, அது டம்மி பீஸ், அதை விட்டுருங்க, அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம். இங்கே ரியல் பீஸ் பிரைம் மினிஸ்டருக்கு எலெக்ஷன் நடக்காது. யார் பிரைம் மினிஸ்டராக வருவார்னு பார்த்தோம், பார்லிமெண்ட்டில் கீழவை எம்பிஸ் பெரும்பான்மையான உறுப்பினர் யாரை கையை காட்டுறான்னு அவன் தான் பிரைம் மினிஸ்டர். அப்போ பிரைம் மினிஸ்டருக்குன்னு தனியாக எலெக்ஷன்லாம் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் பார்த்து அமைச்சராகவே உருவாக்கிக்குவார். அந்த கிளாஸ்லாம் வந்தீங்களா நீங்கள்? நல்லா தானே, போய் கிளாஸ் பாருங்கள், ஆர்டரா வீடியோ பாருங்கள், பார்த்தா தான் புரியும். ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. என்ன நடக்குது ஏது நடக்குது நியூஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் தனியாக புக் எடுத்து படிக்கக்கூடாது. நீங்கள் பார்த்துருப்போம், அது ரிலேட்டடாக நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும், அதான் கரண்ட் அஃபேர். சரியா? நியூஸ் படிக்கணும், டெய்லி நியூஸ் படிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு புக்கு யூடியூப்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்களே யூடியூப் நடத்தலாம். போய் புக்கு பேப்பர் எடுத்து படிங்க. பேசிக் எல்லாம் அங்கே கற்றுக்கிட்டீங்க, இது ரிலேட்டட் தான் அங்கே வரப்போகுது, நீ அதை புரிஞ்சுக்கோ, வேலை முடிஞ்சு போச்சு. சரி, புரிஞ்சுதா? பிரைம் மினிஸ்டர் அவருக்கான அமைச்சிக்குவார். அப்புறம் இவங்க எடுத்து கொடுக்குற முடிவு தான் என்ன பண்ணணும், யார் செயல்படுத்தணும், பிரசிடென்ட் செயல்படும். கையெழுத்து போடுறாரு, அவ்வளோதான். இங்கே அப்படி கிடையாது, ரியல் பீஸ் கிடையாது, ஒரே பீஸ் தான், டம்மி பீஸ் கிடையாது. ஒன்லி ஒரே பீஸ், ரியல் பீஸு இவர் தான், டம்மி பீஸு இவர் தான். புரிஞ்சுதா? இவருக்கு தனியாக எலெக்ஷன் நடக்கும், இவங்களுக்கு தனியாக எலெக்ஷன் நடக்கும். இங்கே பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் அப்படி கிடையாது. ஒன்லி லெஜிஸ்லேச்சருக்கு மட்டும் எலெக்ஷன் நடக்கும். அதில் பெரும்பான்மையாக யாரை கையை காட்டுறோன்னா அவன் தான் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தலைமையிலான அமைச்சரவை என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு உட்பட்டு தான் இவர் நடக்கணும். புரிஞ்சுதா? இந்தியா என்ன ஃபார்மில் இருக்குது, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நாடாளுமன்ற முறையிலான மக்களாட்சி. இந்தியா, இங்கிலாந்து, ஜப்பான்லாம் அதிபர் முறையிலான மக்களாட்சி. அமெரிக்கா, இலங்கை, ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது ஐக்கிய நாடுகள் அப்படின்னாக்கா யுஎஸ்ஏ, கனடா, பிரேசில், ரஷ்யா, இங்கெல்லாம் வந்துட்டு பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆகும். அங்கே பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டே இருக்காது, தனியாக எலெக்ஷன் நடக்கும் பிரசிடெண்ட்டுக்கு, மக்கள் டேரெக்டாக ஓட்டு போடுவாங்க. ஓகேவா? ரைட். உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15 2007 கொண்டாடுறாங்க. உலகின் மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் பார்த்தோமா அன்றைக்கி, யார்? இந்தியா. உலகத்திலே பெரிய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னாக்கா இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டம், எழுதப்படாதது. இந்த மாமூல் மாதிரி இந்த புக்கு இருக்குல்ல, அது மாதிரி எழுதி வச்சுருக்க மாட்டான். அப்பப்போ இதில் நீதிமன்றத்தில் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அதுக்கு உட்பட்டு போயிட்டே இருக்கும். இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டம். உலகில் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து தான். நியூசிலாந்து எங்கே இருக்குது? இங்கே தான். மேப்பு ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பார்க்கணும், பல டைம் சொல்லிகிட்டே இருக்கேன், ஒவ்வொரு டைம். தான் நியூசிலாந்து. சரியா? தென்கிழக்கு அரைகோளம், ஜாகிரஃபி முடித்தவங்க அதை ஃபாலோ பண்ணணும், எல்லா சப்ஜெக்டையும் மிக்ஸ் பண்ணணும். சரியா? சப்ஜெக்டே கிடையாது, உனக்கு சுற்றிலும் உள்ளதை சப்ஜெக்டாக பிரித்து வச்சுருக்கிறான், கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் நம்ம. சரியா? ஒரு சிலர் எங்கே சார் ஒரே இதில் எல்லா சப்ஜெக்டையும் சொல்லி தரீங்க அப்படிம்பாங்க. சப்ஜெக்ட்லாம் கிடையவே கிடையாது. ஆமாம். மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக, மக்களாட்சினா என்னென்னே தெரியாமல் இருக்கிறோம், இதில் ஒரு நம்பிக்கை கொண்டது வாக்கெடுப்பு நடத்தினாங்களாமா. அதில் 79% நம்பிக்கை வச்சுருக்காங்களாமா இந்தியாவில். அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் கிரேக்கம் தான். ஏன்னா அவன் எழுதி வச்சுருக்கிறான், அதனால் நமக்கு எவிடன்ஸ் இருக்குது. முதல்ல மக்களாட்சி, அரசாங்கம், அந்த மாதிரி விஷயம்லாம் கிரேக்கத்தில் தான் இருக்குது. கிரேக்கத்துக்கு பக்கத்து நாடு தான் என்னது? ரோமாபுரி. நாகரிக வளர்ச்சி உலகளாவிய விரிவாக்கம் என அழைக்கப்படும் நாடு ரோம், கிரேக்கத்துக்கு பக்கத்து. சரியா? பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ள நாடு சான் மரினோ. பழமையான அரசியலமைப்பு சட்டம் உலகத்திலே இன்னும் நடைமுறையில் இருக்காமா. உலகிலே நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் மிக பழமையான நாடாளுமன்றம் ஐஸ்லாந்தில். இந்த சான் மரினோஸ் எங்கே இருக்குன்னு தெரில, ஐஸ்லாந்து வேணால் பார்க்கலாம். இதான் ஐஸ்லாந்து.
ஐஸாகவே இருக்கும் அங்கே. இது 66 டிகிரி கோடு. அதை பற்றி இப்போ ஏதோ கரண்ட் அஃபேரில் கூட வந்துச்சு அந்த நாட்டை பற்றி. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி எந்த நாட்டில் உள்ளது? மனித தீவாமா. மன்னராட்சி, மன்னர் இருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க பையன் வருவான். மன்னர் வந்து அவர் தான், அவங்க ஃபேமிலி மட்டும்தான் இருக்க முடியும். பட் கீழே, அதாவது மன்னர் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் மாதிரி டம்மி பீஸாக இருப்பார். முடிவெல்லாம் பார்லிமெண்ட் மாதிரி இருக்கும், அங்கே முடிவு எடுத்து அனுப்புவாங்க மக்களோட பிரதிநிதிகள். இவர் கையெழுத்து மட்டும் போடுவார். இங்கிலாந்து மாதிரி, இங்கிலாந்து அதே கதை தான், ராணியோட ஆட்சி, சுயாட்சி, மணியத்தி. மேக்னா கர்த்தா மகாசாசனம் பார்த்தோம்ல இங்கிலாந்தில். எல்லா நாட்டிலையும் சூழ்நிலை மாறிட்டே வரும். அப்போ தான் 1275 மன்னரே பார்த்து முடிவு பண்ணிடுவார், நீங்கள் பார்லிமெண்ட் ஒன்று உருவாக்குங்க, மேலவே கீழவே வச்சுக்கோங்க. மேலவையில் பெரிய பெரிய பணக்காரன் அவனுங்களாம் வந்து உக்காந்துக்கோ, கீழவே மக்களோட பிரதிநிதி வந்து உக்காந்துக்கோ. நீங்கள் 2 ஹவுஸ்லையும் பாஸ் ஆகி எனக்கு சட்டத்தை அனுப்புங்க, நான் கையெழுத்து போடுறேன், நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1275 உஷாராயிட்டாங்க. மன்னராட்சி தான் அங்கே இருந்துச்சு. எப்படி மக்கள் கொந்தளிச்சிடுவான், பிரச்சனை வரும்னு நினச்சிக்கிட்டு ஒதுங்கிட்டாங்க. இப்போ அந்த மன்னர் பரம்பரையிலேருந்து ஒருத்தங்க மன்னர் ஆகிட்டே இருப்பாங்க பேருக்கு. முடிவில் எங்கே எடுப்பாங்க? பார்லிமெண்ட்டில் எடுத்து அனுப்புவோம். அது பேர் மகாசாசனம், மேக்னா கர்த்தா. இந்தியாவோட மகாசாசனம் எது? 1000 அதை நான் கேட்கல. மேக்னா கர்த்தா மகாசாசனம் எந்த ஆர்டிக்கல், எந்த பாட்டு? 3 மகாசாசனம் மேக்னா கர்த்தா. மனப்பாடம் பண்ணுறீங்க, பாட்டு தெரியாத பற்றி பேசுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மனப்பாடம் பண்ணுறீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மகாசாசனம் மேக்னா கர்த்தா பார்ட் 3. சரியா? மக்களாட்சி அரசாங்கத்தின் 4வது தூண் எது? ஊடகம். அரசாங்கத்தில் மொத்தம் எத்தனை தூண் இருக்கும்? 3 தூண். இது 4வது தூண் வெளியிலேருந்து. அதை பற்றி நடத்திட்டேன்ல முன்னாடியே. ரைட். மீடியா, ஊடகம். அச்சு இயந்திரம் யாரால் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஜொகன்னஸ் குட்டன்பர்க் 1453. அதுவரை கையில் தான் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அச்சு இயந்திரம், அதுவும் கோக்கணும், நம்ம எழுத்தெல்லாம் கோர்க்கணும். கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்னாடி ஆப்செட்டுன்னு வருது, இப்போ மெஷின் வந்துருச்சு. கம்ப்யூட்டரில் உள்ள அங்கே பிரிண்ட் வந்துடும். அப்படியே அதுக்கு முன்னாடி உட்காந்து கோர்ப்பாங்க, எழுத்து எடுத்து கோர்ப்பாங்க. கோர்த்து ஒரு பிரிண்ட் வர வச்சு அப்புறமேலாம் பிரிண்ட் அடிப்பாங்க. ஜனநாயகத்தின் 4 தூண்கள் எவை? சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஊடகம். இங்கிலீஷில் லெஜிஸ்லேச்சர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அல்லது எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, அப்புறம் மீடியா. மாநில அரசாங்கத்தில், இந்தியாவில் மாநில அரசாங்கத்தில் லெஜிஸ்லேச்சருக்கு பேர் என்ன? சட்டப்பேரவை. எத்தனை ஹவுஸ் இருக்கணும் மாநிலத்தில்? 2 இருக்கலாம். சரியா? 1 வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாம். அது அந்த மாநிலத்தில் தீர்மானம், கீழவையில் தீர்மானம் போட்டு அனுப்புவாங்க பார்லிமெண்ட்டுக்கு. பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுத்தனா மேலவை உருவாக்கிக்கலாம். இருந்துச்சு தமிழ்நாட்டில். அப்போ எம்ஜிஆர் அவங்களோட யாரோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சீட்டுக்கு கொடுக்க விடாமல் ஏதோ பண்ணிட்டாங்க. மேலவே வேணாம் அப்படின்னு கழிச்சு விட்டார். யார்? புரட்சி தலைவர். புரட்சி. என்னடா புரட்சின்னா இதுதான் புரட்சி. சரியா? சரி. ஏன் ஒரு புரட்சி கொடுத்தாங்கனாக்கா, இந்த உயர்குடி வகுப்பினருக்கு அடிமையாகவே இருப்பார். யூனியனுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா அவ்வளோதான், அவ்வளோதான். அந்த நாய் சேகர் மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் நிற்பான்ல, அது மாதிரி. அதனால் அவர் புரட்சி தலைவர்னு வச்சுட்டாங்க பேர். ஒன்றிய அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவனுங்களாம் புரட்சின்னு வச்சுருவாங்க. சரியா? அடுத்தது மேலவை கலைச்சிட்டாங்க. மேலவை இருக்கக்கூடியது இது தமிழ்நாடு, இந்தியாவில் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசு, அங்கெல்லாம்
ஜம்மு காஷ்மீரில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதான் காலி பண்ணிட்டானுங்களே, கவர்மெண்ட்டே காலி பண்ணிட்டானுங்க. அடுத்து ஊடகத்தை பற்றி பார்க்குறாங்க. தனி மனித தொடர்பு, 1 to 1. நீ அனுப்புறது எனக்கு வருது, நான் அனுப்புறது உனக்கு வருது. அது தனி மனித பர்சனல் மீடியா. கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல், எஸ்எம்எஸ் இருக்குல்ல, மின்னஞ்சல்னாக்கா இமெயில், மின்னஞ்சல்னா தொலைநகர்லாம் இப்போ இல்லை, ஃபேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே விட்டோம்னாக்கா அங்கே வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல பிரிண்ட் வரும். அமெரிக்காவில் பிரிண்ட் வரும், ஜப்பானில் பிரிண்ட் வரும், தூத்துக்குடியில் பிரிண்ட் வரும். இங்கே விட்டிங்கனாக்கா இப்போ அதெல்லாம் இல்லை, மாறி போச்சு. எந்த படம் பார்த்துருப்பீங்களே, முதல்வன் படத்தில் இன்ஸ்பெக்டர், அங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்கள், இங்கே வாங்க அங்கே பிரிண்ட் வரும். அந்த மாதிரி அது பேர் தானே இது தொலைநகல், ஃபேக்ஸ் இங்கிலீஷில். வெகுஜன அப்படிங்களா, வெகுஜனன்னு போடுங்க, வெகுவான இல்லை, வெகுஜன தொடர்பு. மாஸ் மீடியா நிறைய பேத்துக்கு போய் சேரணும். செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி, இதெல்லாம். வானொலி ரேடியோ இருக்குல்ல, அது ரேடியோ வேவ்ஸ் எந்த லேயரில்? ஐனோஸ்பியர். ரெண்டும் ஒன்று தான், தெர்மோஸ்பியர், ஐனோஸ்பியர்லாம். ஐனோஸ்பியரில் திரும்புதா? மீசோஸ்பியரில் சரி பாருங்கள், தெர்மோஸ்பியர், மீசோஸ்பியர்னு மாதிரி இருக்குது. சரி, அங்கேருந்து திரும்பும் பாருங்கள். ரிஃப்ளெக்ட்லாம் ஆகாது, போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும். அப்படியே ரிஃப்ளெக்ஷனுக்கெலாம் அங்கே எந்த பொருளும் கிடையாது. சரி பார்ப்போம். குறுகிய தொடர்பு, சின்ன ஏரியாவில் அனுப்புவாங்க. கேபிள் தொலைக்காட்சின்னா இப்போ வேறு மாதிரி வருது. சேட்டலைட் வேறு இடத்துல இருக்கும், சேட்டலைட்டில் போய் பட்டு ரிட்டன் வரும். டிஷ் வச்சுருப்பாங்க, அந்த டிஷ்ஷில் ரிசீவ் பண்ணி தான் உங்களுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க வீட்டுக்கு. டிஷ்ஷிலேருந்து கேபிள் மூலியமாக வரும். ஸோ சின்ன ஏரியாவுக்கு அனுப்புறது. நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. இந்த கருத்தரங்குனா என்ன, செமினார் இருக்குல்ல, அது செமினாரில் என்ன பண்ணால் நீங்கள் கருத்தரங்கு, வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். நீ எதாவது புதுசாக கண்டுபிடிச்சின்னா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா அதை 4 பேர்த்துக்கு சொல்கிறது, அதுக்கு பேர் தான் செமினார். காலேஜில் செமினார் எப்படிமா நடக்குது? அப்படியா நடக்குது? உங்கள் கருத்து எதாவது சொன்னீங்க செமினாரில் சொல்கிறீங்களா? இது வரைக்கும் எதோ இங்கிலீஷில் காப்பி அடித்து தூக்கி போட்டு அந்த இங்கிலீஷை வந்து வாசிப்பேன். பெஸ்ட்டு நீ என்ன கருத்து சொல்ல வரன்னு உனக்கும் தெரியாது, எதில் இருக்குன்னு தெரியாது. மிஞ்சி போனால் இங்கிலீஷ் சூப்பராக படித்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதை கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க பிஜியில் இல்லை தானே? காப்பி எடுத்துகிட்டு வருவீங்க. காப்பி அது அந்த செமினார் கிடையாது. செமினார்னால் கருத்தரங்கம், அது நீ கிளாஸ் எடுக்கிற டெமோ கிளாஸ். அது மாதிரி செமினார் கருத்தரங்கு அப்படின்னாக்கா நீ ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கணும், அந்த கருத்தை நீ வெளிப்படுத்தணும், அதுதான் கருத்தரங்கு. சரியா? அதெல்லாம் தொலைத்தொடர்பு ஊடகங்கள் எவை ரொம்ப தூரத்தில் இருந்து வருது. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி. நீ எடுக்கிற செமினார்லாம் கிளாஸ் எடுக்கிறீங்க, கிளாஸ் அது இங்கிலீஷில் எடுத்தால் தானே மதிப்பு, நம்ம தானே தமிழ் எடுக்கக்கூடாதுன்றாங்க. உனக்கும் ஒன்றும் புரியாது, அவனுக்கும் புரியாது. சரியா? ஆமாம். அச்சு ஊடகங்கள், பிரிண்டிங் மீடியா, அச்சடித்து வெளியிட்டால் பிரிண்டிங் மீடியா. செய்தித்தாள், இதழ்கள். செமினார்னா எது தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை யூஜிசி ஸ்பான்சர்ட் செமினார், பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் செமினார். அதை தான் சொல்கிறாங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன்னா அங்கங்கே காப்பி அடித்து அங்கேயும் அதை தான் பண்ணுறாங்க. நீங்கள் எதாவது கண்டுபிடிச்சி வாசிக்கிறீங்க, எதாவது கண்டுபிடிக்கணும். அதுக்கு டேட்டாலாம் நீ எடுத்து இந்த பாருங்கள், இதெல்லாம் டேட்டா, இதைப்படி இப்படி செயல்படுது, இது இப்படி ஃபங்க்ஷன் ஆனால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறது தான் அது கருத்தரங்க. ஏன்னா வேறு மொழியில் நம்ம பண்ணுறதுனால முட்டாளத்தனமாக இங்கிலீஷை வந்து வாசிக்கிட்டு அந்த பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் திறமையை வீணடிச்சிட்டு இருக்கிறோம். தாய்மொழியில் படித்தானாவ நீ சிந்திப்ப, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சிந்திக்க ஆரம்பிப்ப, புதுசாக கண்டுபிடிப்பேன். ஜப்பானுக்காரன் அதனால தான் இங்கேயே போயிட்டுருக்கான். நம்ம நாய்மொழி வேறு மொழியில் படிக்கிறோம், அப்படி தான் இருக்கும். சரியா? நம்ம தானே பிஜி தானே? நீங்கள் செமினார் எதாவது நடத்துனாங்களா அந்த தடவை?
இல்லையா? சரி, பிரிண்ட் பண்ணி வெளியிடுறது. இதே தான் வேலை செய்கிறேன். என்ன செய்கிறேன்னே செய்யாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், புக்கை தூக்கிட்டு போனோம், பெரிய பெரிய புக்கை அப்படி கையில் வச்சுக்கிட்டு, பையனாக இருந்தால் கையில் வீசிக்கிட்டு, இங்கிலீஷ் பையன் இங்கிலீஷ் புக்கெல்லாம் படிக்கிறது வர அப்படிதான் ஓடிக்கிட்டு. இணைய ஊடகங்கள். இணைய ஊடகம்னா அந்த வெப்சைட்டு, அதெல்லாம் கூகுள் வலைப்பதிவுகள், வெப்சைட்டில் போடுறோம்ல அதெல்லாம். அடுத்தது சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியா. கீச்சகன்னா என்னது? ட்விட்டர், முகநூல், ஃபேஸ்புக். புலனம் இன்ஸ்டாகிராமா? புலனம்னா வாட்ஸ்அப்பா? சரி. அல்லது கட்செவியாமா வாட்ஸ்அப்புக்கு? இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒன்று, அஞ்சல் மற்றும் படவரியாமா இன்ஸ்டாகிராம். அகில இந்திய வானொலி. ஆகாஷ்வாணி என்ற சொல் எந்த ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணின்னு பேரை மாற்றிட்டானுங்க. வடமொழி சொல் சமஸ்கிருத பேர் வச்சுட்டானுங்க. சுதந்திர போராட்டங்களே கடைசி காலகட்டம் அப்போவே வந்துட்டு அகில இந்திய வானொலி வந்திருக்கும். அதை பேர் மாற்றி வடமொழி சொல் சமஸ்கிருத பேர் வச்சுட்டானுங்க. எந்த வருஷம்? 1956. ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் நிறையா விதத்தில் அரசாங்கம் நடத்தியிருக்காங்க. அதில் ஒவ்வொன்று. உயர்குடி ஆட்சி எந்த நாடுகளில் நடைபெற்றது? உயர்குடினா உயர்குடி மக்கள் மட்டும் சேர்ந்து ஆட்சி நடத்துவாங்க. மன்னர் இருப்பார், இவங்க முடிவு எடுத்து அனுப்புவாங்க. அவங்க இங்கிலாந்து, ஸ்பெயின்லலாம் இருந்தது. இங்கிலீஷில் என்னமா போட்டிருக்கு? உயர்குடிக்கு ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் போய் பாருங்கள். முடியாட்சி அதான் மன்னராட்சி. பூட்டான், ஓமன், கத்தார்லாம் இன்னும் இருக்குது, இன்னும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. மன்னர் தான் முக்கியமான முடிவு. தனிநபர் ஆட்சி, இண்டிவிஜுவல், ஒரு ஆள் தான் இருப்பான். வட கொரியாவில் இருக்கா? ஜிம் கிம் கம்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்க. எங்கே? வட கொரியாவில் உருண்டியாக சுற்றிட்டு இருப்பான். சவுதி அரேபியாவில் அங்கெல்லாம் தனிநபராக இண்டிவிஜுவல். ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்காமா? என்ன போட்டிருக்கு? ஃபஸ்ட்டு கேள்வி அரிஸ்டோக்ரஸி. உயர்குடி மக்கள் ஆட்சி செய்யுது. சிறுகுழு ஆட்சி, ஒரு சின்ன டீம் இருப்பாங்க. அங்கே சோவியத் யுஎஸ்எஸ்ஆர் இருக்குல்ல, அது இப்போ சீனாவில் நடக்குது. ஒரு 15 பேர் அல்லது 50 பேர் இருப்பாங்க. அவங்க தான் என்டையர் நிர்வாகம் பார்த்துக்குவாங்க. வெனிசுலாவில் இருக்குது, வடகொரியாவில். இங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ். இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க. மத குருமார்கள், சாமியாருங்க இருக்கானுங்களே, கடவுள் பேரை சொல்லி ஏதோ மூட பழக்கம் நம்பிக்கிட்டு இருப்பானுங்களே, அதுதான் மத குருகள். அவங்களாம் சேர்ந்து ஆட்சி செய்கிறது. வாட்டிக்கனில் இருக்குது. வாட்டிக்கனுங்கிறது சின்ன நாடு, உலகத்திலேயே மத குருக்கள் மட்டும் இருப்பாங்க. அந்த ஊரில் நிர்வாகம் அவங்களே பார்த்துக்கிறாங்க. மக்களாட்சி இங்கெல்லாம் இந்தியா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ். குடியரசு. குடியரசுனா ஒரு நாட்டோட தலைவரை மக்கள் நேரடியாக மறைமுகமாக தேர்ந்தெடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் குடியரசு. ரிபப்ளிக் இங்கிலீஷில். சரியா? இந்தியா, ஆஸ்திரேலியா இதெல்லாம். எந்த ஆண்டு எந்த நாட்டில் குடியரசு எனும் சொல் முதலில் உருவாக்கப்பட்டது? சரியா? ரோமில் பொது ஆண்டுக்கு முன்னாடி கிமு 500 உருவாக்கியிருக்காங்க ரிபப்ளிக் அப்படின்ற வார்த்தை. மக்களாட்சி என்ற சொல்லின் பொருள் மக்கள் அதிகாரம். டெமோ ஆர்க் 2 வார்த்தை சொன்னால் டெமோக்ராட்டிக் இங்கிலீஷில். டெமோனா மக்கள்னு அர்த்தம். டெமோகிராஃபி மக்களை பற்றி படிக்கிறது. டெமோக்ராட்டிக் ஆர்க்னா அதிகாரம், மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கிறது. ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. யூனியன் கவர்மெண்ட்டில் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்தியா முழுவதும் மந்திரியெல்லாம் நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம். ஒருத்தனே நேரில் பார்த்துருக்கோம் யூனியன் கவர்மெண்ட்டில். அதெல்லாம் சொல்கிறார் காந்தி, அப்பயே சொல்லிட்டார். நீ மக்களாட்சின்னு அந்தந்த கிராமத்தில் கொடுத்துரு, அவங்க கிராமத்துக்கு ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி நடத்திக்கிட்டோம் அப்படிங்கிற. அதான் லோக்கல் பாடிஸ். காந்தி முன்னாடி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இது கீழ்நிலையில் ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்தப்படுவதாகும் அப்படின்னு சொன்னவர் யார்? மகாத்மா காந்தி. மறைமுக மக்களாட்சியின் மற்றொரு பெயர் இன்டைரக்ட் டெமோக்ரஸி இங்கிலீஷில், ஆல்சோ நோன் அஸ். சரியா? ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி.
நம்ம ஓட்டு போட மாட்டோம். நம்ம ஓட்டு போட்டு நம்ம பிரதிநிதி அனுப்பிடுவோம். அவன் நம்ம சார்பில் ஒவ்வொரு சட்டத்துக்கும் திட்டத்துக்கும் வாக்களிப்பான் நம்ம சார்பில். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி எந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தோம்? சுவிட்சர்லாந்து. இப்போ தான் பார்த்தோம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான். நம்மளோட பெரிய நாடு யார்? சீனா. ஆனால் அங்கே ஜனநாயகங்கிறது வேறு மாதிரி, சூடோ டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. சூடோ. எலெக்ஷன்லாம் நடக்கும், ஒரே கட்சிக்காரன் தான் மீண்டு வருவான். கம்யூனிஸ்ட் மட்டும்தான் இருக்குது, வேறு கட்சிலாம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே அந்த ஏரியா எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குதுனாக்கா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் 4 பேர் நிற்பான். அது பேர் சூடோ டெமோக்ரஸி இங்கிலீஷில், SUDO அதெல்லாம். ஸோ அதை ஜனநாயக நாடுன்னு சொல்ல முடியாது, ப்ராப்பர் ஜனநாயக நாடு. 2வது மக்கள் தொகை உலகத்திலே யார்? இந்தியா. அதனால் அது சொல்லிட்டான். இந்திய நாடாளுமன்ற கட்டிடம் எந்த ஆண்டு யாவரால் வடிவமைக்கப்பட்டது? இப்போ புது கட்டடமே வந்துருச்சு, ஒழுகுது ஓட்ட ஓடச்சலாக்கிட்டானுங்க. 10,000 கோடி கட்டி தண்ணி ஒழுகுது உள்ளே, பக்கெட்டில் அள்ளிட்டு தெரிஞ்சானுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். கேட்டால் நாங்கள் ஊழல் அற்றவனுங்க, நேர்மையானவனுங்க அப்படிம்பானுங்க. சரியா? ஆமாம். சரி. 12-13 வடி வச்சுருக்காங்க. எட்வின் பெட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர். பழைய நாடாளுமன்ற கட்டினர்களை அது வட்டமாக இருக்கும் பாருங்கள். அவங்க 12-13 ஃபேக்டில் இருக்குது. அதனால் UPSCக்கு இதெல்லாம் கேட்க மாட்டான், TNPSCயில் போலீஸ் SIயில் கேட்பான். பார்த்துக்கோங்க. இந்திய நாடாளுமன்ற கட்டிடம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 21 தொடங்கி 27 முடிஞ்சிருக்கு. டிசைன் பண்ணது 12-13, கட்ட ஆரம்பித்து 1921 தொடங்கி 27 முடிச்சிருக்காங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் எத்தனை அவைகள் இருக்குது? எத்தனை ஹவுஸ் பார்த்தோம்? 2 ஹவுஸ். இங்கிலீஷில் அதுக்கு வேறு பை கேமரலிசம். எத்தனை அடுக்கு இந்திய நாடாளுமன்றம்? 3 அடுக்கு, 2 ஹவுஸு, பிரசிடென்ட். எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. மேலவைக்கு ராஜ்யசபா, மேலவை அல்லது மாநிலங்கள். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸு, ராஜ்யசபா, அப்பர் ஹவுஸ். இத்தனை பேர் இங்கிலீஷில். கீழவைக்கு என்ன பேர்? லோக்சபா கீழவை அல்லது மக்களவை. ஹவுஸ் ஆஃப் காமன் அல்லது ஹவுஸ் ஆஃப் பீப்புள். மக்கள் ஓட்டு போட்டு டைரெக்டாக தேர்ந்தெடுத்தவங்க அங்கே போய் உட்காருவாங்க. சரியா? ரைட். எத்தனை அடுக்கு கொண்டது இந்திய பாராளுமன்றம்? 3 அடுக்கு. யார் யார்? பிரசிடெண்ட்டு, லோக்சபா, ராஜ்யசபா. ஒரு சட்டமோ திட்டமோ நிறைவேறணும், இந்த ஹவுஸில் பெரும்பான்மையாக உறுப்பினர் ஏற்றுக்கணும், அப்புறம் இந்த ஹவுஸில் ஏற்றுக்கணும், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் போனால் அவர் கையெழுத்து போடணும். கட்டாயம் கையெழுத்து போடணும். இந்தியாவில் அந்த இதெல்லாம் கிடையாது. அமெரிக்காவில் வேணால் ரிஜெக்ட் பண்ணலாம். 2 ஹவுஸ்லையும் பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. பிரசிடெண்ட் பார்க்குறாரு, இந்த சட்டம் எனக்கு பிடிக்கல, நான் செயல்படுத்த மாட்டேன், ரிட்டன் அனுப்பிடலாம். அமெரிக்காவில் தான் அந்த பவர். இங்கே அந்த பவரே கிடையாது. 2ஐயும் போட்டு இந்த மொட்டை காக்கா குட்டையில் நனைஞ்ச குளித்த மாதிரி இவனுங்க உருட்டிக்கிட்டே கிடக்கிறானுங்க. வேணுனே பண்ணுற வேலை அதெல்லாம், திட்டு பசங்க. ஏன்னா அந்த ஒரு குரூப்பு மட்டும் அந்த பவரை வச்சுக்கிறதுக்காக. அதெல்லாம் இப்போ தான் உடஞ்சிக்கிட்டு வருது. அதனால தான் பாருங்கள், அந்த உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எந்த பவரும் கிடையாது. அந்த தீர்ப்பு எங்கேயும் அனுப்பியிருக்காரு? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி குடியரசுத் தலைவருக்கு எந்த பவரும் கிடையாது. அனுப்புனா நீ கையெழுத்து போட்டு தான் ஆகணும். சரியா? பிரைம் மினிஸ்டர் சொன்னால் வேணால் ரிட்டன் அனுப்பலாம், அதுவும் அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. சரியா? பார்ப்போம். இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பவர்கள் யார்? மேலவை உறுப்பினர் யார் ஓட்டு போவாங்க? மாநிலம், யூனியன் பிரதேசங்களுடைய MLAs. சரியா? நாடாளுமன்ற மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை மற்றும் நியமன உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கை 233. நியமன உறுப்பினர்கள் அளவு 12. மொத்தம் எத்தனை? நியமன உறுப்பினர்னால் அவங்கள குடியரசுத் தலைவர் 12 பேரை நியமிப்பார். மொத்தம் எத்தனை வருது இப்போ? 245. பட் அதிகபட்சமாக 250 பேர் வரைக்கும் இருக்கலாம். ராஜ்யசபா மெம்பர் அதிகபட்சம் எத்தனை பேர்? 250 பேர் இருக்கலாம். அட் ப்ரெசன்ட் 245. சரியா? 1971 ஆண்டு மக்கள் தொகை இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த நம்பர் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதோட ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதை தான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கோரிக்கை வச்சுருக்காங்க. 2025 வரைக்கும் அதை நிறுத்தி வைங்கன்னு ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, மாற்றக்கூடாது அப்படின்னு. இப்போ 25 வந்துருச்சா, திரும்ப என்ன பண்ணுவான்? அந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுவான். எந்த அடிப்படையில் ஃப்ரீஸ் பண்ணுவான்? பாப்புலேஷனை பேஸ் பண்ணி. புரியுதா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கோரிக்கை வச்சாங்களா என்னென்னு?
பாப்புலேஷன் அடிப்படையில் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? இந்த ஊபி மாப்பி காப்பிலாம் இன்னமும் அப்போ மாதிரியே குழந்தை குட்டி போட்டுக்கிட்டே இருக்கான், 10 15 20ன்னு போட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம ஊரில் 3 குழந்தை பெற்றுட்டியான்ற அளவுக்கு நம்ம மனநிலை மாறிடுச்சு. 1 2 குறைச்சிட்டோம். நம்ம ஊர்லேயும் அப்படி தான். நான் என் கூட பிறந்தவங்க என்னோட சேர்த்து 6 பேர். எங்கள் சின்ன பாட்டிக்கு அவங்க குழந்தைங்க, எங்கள் பாட்டியோட தங்கச்சி, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 19 பேரா 18 பேரா பிறந்திருக்காங்க. கடைசியில் இப்போ 9 பேர் இருக்காங்க இன்னும். அப்படி தான் நம்மளும் பெற்றுக்கிட்டு இருந்தோம். இங்கேயும் நிறையா காரணங்கள், கடவுளை கொடுக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீரன் சீரன் அப்படின்னு காட்டுறதுக்காக பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே மனநிலை மாறிடுச்சு. இன்னமும் அவனுங்க மாறலை, பெற்றுக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ பாப்புலேஷன் அங்கே என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு. அதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோரிக்கை வைக்கிறாங்க. நீ திரும்ப என்ன பண்ண போகிற? நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுவேன், பாப்புலேஷன் அடிப்படையில் கொடுக்கக்கூடாது. எனக்கு ராஜ்யசபா லோக்சபாவில் எத்தனை சீட்டு? 6 சம்திங் அத்தனை % சீட்டு தான் எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. எதை அரசியல் செய்கிறாரு, அதை செய்கிறாரு, அப்படி இப்படின்ட்டு இருக்கானுங்க முட்டாப்பையில். இதான் நடக்கும்போது அது கேட்குறாரு. எல்லாம் என்ன ஆயிரும்? பாப்புலேஷன் % படி கேட்டால் அவன் நம்பர் இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு மதிக்கவே மாட்டாங்கிறான். இப்போவே என்ன ஆயிரும்? நம்பர் குறைஞ்சி போயிடும். அது நம்பர் இன்க்ரீஸ் ஆகும், பட் % கம்மியாயிடும். புரிஞ்சுதா? ரைட். இதெல்லாம் கரண்ட்டில் போகிறது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் ஒரு கூமுட்டைங்க ஏதோ அவனை பிடிக்காது அதனால் அவனை திட்டிக்கிட்டே இருக்கிறது. நல்லது செஞ்சாலும் திட்டுறது, கெட்டது செஞ்சாலும் குறை சொல்கிறது, நொட்டை சொல்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. அது நல்ல டெமோக்ரஸி கிடையாது. சரியா? அதனால தான் சொல்லியிருப்பேன், உங்கள் பாட்டன் பூட்டன் உன் சாஸ்திர சம்பிரதாயம், உன் தலைவன் சினிமா அவன் பேர் கூத்தாடி பசங்க அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்காத. உனக்கு அறிவு இருக்குது, அது சிந்தி. எதை வச்சு சிந்திக்கணும்? இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை வச்சு சிந்திக்கணும். அடுத்தவன் சொல்கிறான் அப்படியே கேட்காதீங்க, தயவு செஞ்சு. நான் சொன்னாலுமே கேட்கக்கூடாது, போய் செக் பண்ணுங்கள் எல்லாத்தையும். நான் கான்ஸ்டியூஷன் தான் நடத்துகிறேன். அப்படியே நாடாளுமன்ற மாநிலங்களவையின் தற்போதைய மொத்த உறுப்பினர் 240, பட் அதிகபட்சம் 250 இருக்கலாம். இப்போ இந்த நம்பரை தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறானுங்க. நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? குடியரசு. எல்லாருமே அந்த பார்த்தோம்னா டேபிளில் அது எல்லாத்தையும் அவர் தான் நியமிப்பார். ஓகேவா? ரைட். சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற நாட்கள் 1951 அக்டோபர் 25லேருந்து 1950 பிப்ரவரி 21 வரைக்கும். அப்போ 30 கோடி பேர் தான் இருந்தோம். அப்போ இவ்வளோ நாள் ஆச்சு. எல்லாத்தையும் ஓட்டு அந்த, ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் அந்த பெரிய செட்டப்லாம் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் லேட் ஆச்சு. அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இவரும் உயர்குடி தான், பட் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கான்செப்ட் நிறைய படித்தவர்னா நம்மளும் பிஎம்ஏ அந்த கதையில் புரிஞ்சவர், வாழ்க்கையை உலகத்தை புரிஞ்சவர். அதனால் கொஞ்சம் நாடு உருப்படியாக போச்சு. இப்போ அதான் சேதப்படுத்துறதுக்கு தான் இந்த குரூப் வந்திருக்குது. டோட்டலாக பழைய காலத்துக்கு கொண்டு போனவங்கள அடிமைகளாக, ஜாதி கட்டமைப்பு, பெண் அடிமை, மூடப்பழக்க வழக்கம் எல்லாத்துலேயும் மூழ்க வைக்கணவங்கள ஒரு 1.5% குரூப்புக்காக. பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் வச்சுருந்தாலும் அவன் கண்ட்ரோலில் 1764 1747 வரைக்கும், 1947 வரைக்கும், அதாவது பிரிட்டிஷ் இந்தியா, பிரிட்டிஷ் ஆட்சி செய்வான். அப்படி முதல் பொது தேர்தல் இது சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நடந்தது. பிரிட்டிஷ்காரன் இருக்கும்பொழுது இந்தியாவின் முதல் பொது தேர்தல்னால் இதுதான் 1920 தான். 1919ஆம் ஆண்டு சட்டம் ஒன்று கொண்டு வருவாங்க, மாண்டேகு சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் ஆக்ட். மிண்டோ மார்லி 1909. இது அந்த சட்டத்தின் அடிப்படையில் 1920 முதல் உலகப் போர் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடக்கும் இந்தியாவில். முதல் தேர்தல் பொது தேர்தல் அதுதான். ஆனால் எல்லாருக்கெல்லாம் அதில் ஓட்டு உரிமை கிடையாது. சொத்து வச்சுருக்கணும், வரி கட்டணும், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ். பெண்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு சொத்து உரிமை கிடையாது. அப்போது பெண்களுக்கு சொத்து உரிமை இந்தியாவில் எப்போ வருது? முதல்ல 1989. எந்த மாநிலம் கொண்டு வராங்க முதல்ல? தமிழ்நாடு கவர்மெண்ட். 1989 யார் சிஎம்னு போய் பார்த்துக்கோங்க, அந்த ஆள் தான் கொண்டு வந்திருப்பார். ஆனால் அவருக்கு திருடன்னு பட்டம் கட்டியிருப்பாங்க. ஆனால் எல்லாம் நல்ல திட்டமாக அவன் தான் செஞ்சுருப்பார். எடுத்து பாருங்கள். 89 அப்போ தான் முதல்ல அப்பாவோட சொத்தில் பெண்களுக்கு சம பங்கு உண்டுன்னு அவர் தான் கொண்டு வருவார். அப்புறம் தான் இந்தியா ஃபுல்லாக கொண்டு வருவாங்க. சரியா? சரி, இது நம்ம டேபிளில் உள்ளது, முன்னாடியே படிச்சிட்டோம்.
இதில் நிறைய தப்பெல்லாம் இருக்குது. இதில் அதை நடத்திட்டேன் நான், அதனால் பிரச்சனை விட்டுரு. குடிமையியல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்டா இதுவும்? ரைட். இது முன்னாடி வந்துருச்சுல்ல, இது இங்கே ஒன்று இருக்கா? சரி. ஒற்றையாட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடுகள் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜப்பான், இலங்கை. ஒற்றையாட்சி முறை யூனிட்டரி, ஒரே கவர்மெண்ட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் எப்படி இருக்குது? ஃபெடரல் கவர்மெண்ட்டு நம்மளுது. மாநில அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், உள்ளாட்சி அமைப்பு. உள்ளாட்சி அமைப்பு ஒரு சில வேலைகள் அந்த ஊருக்கு நகரத்துக்கு மட்டும் செய்வாங்க. மாநில அரசாங்கம் ரெண்டாவது. ஆமாம், அட்டவணை 7ல், பட்டியல் 2ல் ஒரு 60 விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை மட்டும் செய்வாங்க மாநில அரசாங்கம். ஓகேவா? ஒன்றிய அரசாங்கம் 100 விஷயம், அட்டவணை 7ல், பட்டியல் 1ல் 100 விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நாடு முழுவதுக்கும் அவன் செய்வான். இப்படி அடுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி அடுக்கலாம் எல்லா வேலையும் சேர்த்துக்கு ஒரே கவர்மெண்ட். எங்கே? இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜப்பான், சின்ன நாடுகள். அவங்களாம் மொத்த பாப்புலேஷனே ஒரு 7 கோடி 8 கோடி இருக்கும், அவ்வளோதான். கூட்டாட்சி ஃபெடரல் கவர்மெண்ட். இங்கிலீஷில் ஒற்றையாட்சிக்கு வந்து யூனிட்டரி கவர்மெண்ட். கூட்டாட்சி ஃபெடரல் கவர்மெண்ட். நம்மளாம் ஃபெடரல் கவர்மெண்ட். யுஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா, இந்தியா எல்லாமே. அதில் பார்லிமெண்ட்ரி ஃபார்மா பிரசிடென்சியல் ஃபார்மாங்க, அது அடுத்தது. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்னா ரியல் பீஸ் இருக்கும், டம்மி பீஸ் ஒன்று இருக்கும். பிரசிடென்சியல் ஃபார்ம் ஒரே பீஸ் தான். சரியா? அதாவது கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பேசுமா? அடுத்தது இது முன்னாடி பேசியாச்சு. அதிபர் ஆட்சி முறையிலான அமைச்சரவை எவ்வாறு அழைக்கும்? கிச்சன் கேபினட் அப்படிம்பாங்க. ஏன்னா அதிபர் வந்து தேர்ந்தெடுத்துடுவாங்க, எலெக்ஷன் வச்சு அதிபர் வந்துடுவார். அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு மினிஸ்டர்ஸ் மாதிரி, செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, மினிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மினிஸ்டர்ஸ் போட்டுருவாங்க. சரி, செக்ரட்டரி அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டை போட்டுக்குவார். ஸோ அதனால் அதுக்கு பேர் என்னது? அதிபர் முறையிலான ஆட்சி முறைக்கு பேர் என்ன? நம்ம மந்திரி சபை இருக்குல்ல, அமைச்சரவை, அதை கேபினட் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டரு அவர் க்ளோஸான ஆளுங்கள்லாம் வந்துட்டு மந்திரி பதவி கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. அவங்க தான் முக்கிய முடிவு எடுப்பாங்க. அதுமாதிரி அங்கே ஒரு பிரசிடெண்ட் வருவார், பிரசிடெண்ட் கீழே செக்ரட்டரிஸு, க்ளோஸ் ஃப்ரெண்டை தான் செக்ரட்டரியாக போடுவார். சரியா? ரைட். பூட்டானில் மொத்த தேசிய மகிழ்ச்சி கணக்கீடு எந்த ஆண்டு முதல் நடைபெறுது? அதாவது எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்போம், கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ், மொத்த தேசிய மகிழ்ச்சி. இங்கிலீஷில் கிராஸ் நேஷ்னல். ஜிடிபி கால்குலேஷன் ஒன்று பார்த்துருப்போமா? எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்போம். அதை புதுசாக இவங்க ஜிஎன்ஹெச்னு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. யார் என்னன்னு எக்கனாமிக்ஸில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எந்த ஆண்டு? 2008 ஜூலை 18. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது வரைக்கும் தான் படிக்க சொன்னான் இல்லை உள்ளாட்சி படிக்க சொன்னான்? சரி, இதோட போதும். படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா ரீகால் ஆகும். இப்போது ட்ரை பண்ணணும். என்னவா இருக்கும், ஆச்சரியமாக பார்க்கணும், இதுக்கு என்ன அர்த்தம், உள்ளாட்சி அமைப்புனா என்ன, அப்படி கேள்வி கேட்டுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கு. நான் சொல்ல போய் அங்கே உட்காந்து கேள்வி கேட்கணும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதான் படிப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், எங்கே வரும், இதோட ரிலேட்டட் என்ன, இதுக்கு ஆப்போசிட் ஏதாவது இருக்கா? படிக்கிறதில்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? கேள்வி கேட்குறது. அதை சொல்லி தரதுக்கு தான் வாத்தியாருங்க நாங்கள். உனக்கு எல்லாம் தெரியாது, நானே படிச்சுக்குவேன், புக் எடுத்து என்னதை படிப்பீங்க? வார்த்தையை மனப்பாடம் தான் பண்ணலாம். சரியா? அதுக்கு தான் ஆசிரியர்லாம் இருக்காங்க. கேள்வி கேட்கணும். சும்மா ஏதோ அவங்க பாட்டில் ஒப்பிப்பாங்க அப்படியே உட்காந்துட்டு பெல் அடித்தோன்னே எந்திரிச்சு போகிறதில்ல. பேசணும், முதல்ல வாயை திறந்து பேசணும், கேள்வி கேட்கணும். சரியா? அந்த மெத்தட்லாம் மாற்றுங்க. கேள்வி கேட்டால் வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. உட்காந்து கேள்வி கேட்கணும். இதுக்கு என்ன சார் அர்த்தம், எங்கே சார் இருக்குது, ஏன் பேசலை அப்படின்னா அது கிளாஸ் ரூமே கிடையாது.
பேசுகிறதுனாக்க உன் சொந்த கதை சோக கதை இல்லை, இங்கே கற்றுக் கொடுக்குறத. சினிமா கதையெல்லாம் இல்லை, அதெல்லாம் வெளியில் போய் பேசு. சரியா? ரைட்.